வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் பிடிச்ச கம்பெனி எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜியில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். ஏன்னா அது வந்து மார்க்கெட் கேப் பிரகாரம் அதிகப்படியான மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி. எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்ககிட்ட இருக்குது. பர்சனல் கேர், எஃப்எம்சிஜி எல்லாருடைய வீட்லையும் டே டு டே ஆக்டிவிட்டியில் அவங்களுடைய ப்ராடக்ட் இருக்கும். எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே கூட இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய கரண்ட் பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 33. ஆனா இந்த 33P வந்து ரியலாவே 33யா நம்ம பை பண்ணலாமா? ஏன்னா நம்ம வந்து நிறைய என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய 10 இயர் பிஇ சார்ட் பார்ப்போம். 10 இயர் மீடியன் பிஇ பார்த்தோம் அப்படின்னா 59. அதனுடைய மேக்சிமம் 10 இயர்ல போன பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 77. ஒரு டயத்துல 77 பிஇல வந்து ட்ரேட் ஆச்சு. மீடியனா வந்து 10 இயர் பிஇ பார்த்தோம் அப்படின்னா 59. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து 33. அப்ப பிஇ வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடனே வாங்கிடலாம். ஏன்னா வந்து ஸ்டேபிள் கம்பெனி, கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர், எஃப்எம்சிசி பிசினஸ். ஸோ பிசினஸ் வைஸ் ப்ராப்ளமே கிடையாது. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் சரி, 30 வருஷம் ஆனாலும் சரி, இந்த ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருக்கத்தான் போகுது. அப்ப இந்த கம்பெனி வந்து வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் கம்மியாச்சு, பிரைஸ் டு இயர்னிங் கம்மியாச்சுன்னா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெறும் பிஇ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து ஃபுல் பண்ணிடும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க, இது வந்து மார்ச் 2025 வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து 14,698. இப்போ அதுவே வந்து மார்ச் 2026 இப்போ இருக்க பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 15,000. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 15,039 crore. இப்ப இதுல வந்து ஒரு காம்பவுண்ட் நீங்க பாருங்க, 4,000. இது வந்து ஒரு ஒன் டைம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு 4,923. இது வந்து ஒரு ஒன் டைம் ப்ராஃபிட் வந்து மார்ச் 2026 கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்து இந்த அளவுக்கு வந்து மார்ச் 2025 கிடையாது. மார்ச் 2024 கம்மி, 800 crore தான் இருக்குது. அப்ப இதனுடைய இந்த ஒன் டைம் ப்ராஃபிட் வந்து இந்த 4,923 நெக்ஸ்ட் இயர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4,923 ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ப்ராஃபிட் தான் அவங்களுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட். ஏன்னா நெக்ஸ்ட் இயருக்கு அதுதான் கிடைக்கும். இப்போ இந்த 15,039ல இந்த ஒன் டைம் ப்ராஃபிட் நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஆக்சுவல் பி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட் கேப் இன்னைக்கு இருக்க மார்க்கெட் கேப் வந்து க்ளோஸ் டு 5 lakh crore. இப்போ அதை வந்து நம்ம வந்து 10,000 ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ரீகால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 49.6.